கடந்த ஓராண்டாக தலைநகரில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கிளினிக்குகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் வங்காளதேச ஆடவர்களான 10 போலி மருத்துவர்கள் கைதாகினர். நேற்று ஜலான் துன்தான் சியூசின், லுபுபுடு மற்றும் ஜலான் சிலாங்கில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் இணைந்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைதான அந்த போலி மருத்துவர்கள் 31 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள் என குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷபான் தெரிவித்தார். அவர்களில் ஒருவரிடம் சேவைத்துறைக்கான தற்காலிக வேலை பெர்மிட்டும் 6 பேருக்கு கட்டுமான துறைக்கான தற்காலிக வேலை பெர்மிட்டும் இருந்தன. இருவர் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிகமாக தங்கியிருப்பதும் மற்றொருவரிடம் முறையான பயணப்பத்திரம் எதுவும் இல்லை என்பதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. போலி மருத்துவ உபகரணங்கள், மருந்து மாத்திரைகள் மற்றும் மருந்து விற்பனையின் மூலம் கிடைத்ததாக நம்பப்படும் 800 ரிங்கிட் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன. சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்படாத 502 வகையான மருந்துகளும் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு 2,65,192 ரிங்கெட் ஆகும். 200 முதல் 500 ரிங்கெட் வரை கட்டணமாக வாங்கிக் கொண்டு சுற்றுலா பயணிகளாக வரும் வங்கதேச பிரஜைகளால் அம்மருந்துகள் இந்நாட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்றன. வங்காளதேச வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே சேவை வழங்கும் இந்த சட்டவிரோத கிளினிக்குகளில் சிகிச்சை கட்டணமாக 50 முதல் 200 ரிங்கெட் வரையில் விதிக்கப்படுகிறது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.